என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே, துன்பம் இருந்தால் வருந்தாதே. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள். உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது? அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. கலங்காது. ஹரியும் நானே, சிவனும் நானே, உன் சாயியும் நானே. நான் இருக்க பயமேன் தங்கமே. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே. நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி. உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது. ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே. ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே. அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். வாழும்போது புரியாத வாழ்க்கையை புரிந்தபோது வாழ முடியாது. காலத்தில் கற்றுக்கொள். கஷ்டமின்றி வாழலாம். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும். எதுவாகினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே. பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே. நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை, அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். எதுவும் இல்லாமல் பிறந்து
எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். நம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே. ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள். உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது. அதில் தவறென்று சொல்லுக்கு இடமில்லை. உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல, உனக்கு விதிக்கப்பட்டவை. நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது. அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும். கலங்காதே. என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா. அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா. உனது மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன். என் வார்த்தையை நம்பு குழந்தையே. நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன். அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு. என்றும் நான் உனக்காக வருவேன். உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா? மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன். உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன். உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே. அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இனி சந்தோஷமாக இரு. இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே. உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பார். குழந்தையே, உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள். வேலை, திருமணம், குழந்தை, பிள்ளைகளின் ஆரோக்கியம், கடன், பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள். இவை எல்லாம் மாறும். இவை நிரந்தரமில்லை. நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம். அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாக பெறுவாய். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும். கணிக்கவே முடியாது. ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றால் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும், குத்தத்தான் செய்யும். அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது. நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும். வாழ்விலும் சரி, பாதையிலும் சரி. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றதே இல்லை. தவறாகி விடுமோ என்ற எண்ணம் தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது. உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும். விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே. எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாகும். நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள்: பழைய உடை, ஏழை நண்பர்கள், எளிமையான வாழ்க்கை, வயதான நம் தாய் தந்தை. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே. வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை.
வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. இதுதான் கலியுகம். நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை. நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே. கலங்காதே. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். கலங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும். உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன். நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே. நீ மீண்டும் முயற்சி செய். உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும். எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கலங்காதே. நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம். அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.